சீஜியான். இந்த கிரியேச்சர் 1917ல ஒரு கப்புள்ஸால விளையாட்டுத்தனமா உருவாக்கப்பட்ட ஒண்ணு. இதை பார்க்க பாதி கோழி மாதிரியும் பாதி புறா மாதிரியுமா இருக்கும். இது பழங்காலத்துல இருந்ததாகவும் இதை பாக்குறவங்களோட கண்ணு குருடாயிடும்னு மூட நம்பிக்கையோடயும் இருந்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சவானா கேட். இது வீட்டுல வளர்க்குற பூனையும் காட்டுல வளர்க்குற பூனையோட கிராஸ் பிரீட் பண்ணி வந்த கிரியேச்சர் தான் இது. இந்த கேட்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவே இருக்குமா. இந்த பிரீட் ரொம்ப பாப்புலராகவும் இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா இன்டர்நேஷனல் கேட் அசோசியேஷனே இந்த பிரீடை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கேட்ஸ்லாம் 7 அடி வரைக்கும் சர்வ சாதாரணமா குதிக்குமா. நெக்ஸ்ட் ஒன் பீஃபல்லோ. இந்த பிரீட் எப்படி உருவாச்சுன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடுக்கும் காட்டில் வளரக்கூடிய பைசனுக்கும் கிராஸ் பிரீட் ஆகி வந்த பிரீட் தான் இது. இந்த கிரியேச்சரை 19th செஞ்சுரியிலே கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லா முயற்சியும் தோல்வியிலே முடிஞ்ச அப்புறம் 1965ல இந்த பிரீடை உருவாக்கியிருக்காங்க. உலகத்துல நிறைய இடத்துல பீஃபை விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில இந்த பீஃபோட ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால காட்டு எருமையோட கிராஸ் பிரீட் பண்ணது மூலயமா இந்த பிரீடோட ஃபேட் ரொம்ப கம்மியாவே இருக்கும்.